அப்ப அந்த காலத்துல மலக்குகள்லாம் மனித ரூபத்துல வருவாங்க, நேரடியாக வந்து பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பேசுகின்ற பொழுது அந்த மலக்குள் மௌத்துக்கிட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஆட்சி அதிகாரம்லாம் எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், எந்த குறையும் இல்லை, நல்லபடியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னான். என்ன ஒரே ஒரு குறை இருக்கு, என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப கேட்கும் போது அந்த மலக்குள் மௌத் சொல்ற, நீங்க அரசாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பணங்களை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்கிறீர்கள் அல்லவா? இதைவிட நீங்கள் சுயமாக சம்பாதித்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும். அது அந்த ஒரு குறை மட்டும் பாக்கியாக இருக்கிறது என்பதாக அந்த மலக்குள் மௌத் என்பவர் சொல்றார். சொன்ன உடனே உங்களுக்கு அப்பொழுதிருந்து ஒரு முடிவு செய்கின்றார்கள், இனிமேல் அரசாங்கத்திலிருந்து நாம் எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய உணவுக்காக வேண்டிய, நம்முடைய சுய தேவைக்காக வேண்டிய எதுவும் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு முடிவு செய்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதத்தை கொண்டு, முஅஜிஸாவை கொண்டு அவர்கள் இரும்பை முதலாக கையினாலேயே உருக்கி வஅல்லம்னாஹு ஸனஅத்தல் லபூஸின் லகும் லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிக்கும் ஃபஹல் அன்தும் ஷாகிரூன். அல்லாஹ் வஅல்லம்னாஹு, அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். வஅல்லம்னாஹு லபூஸின் லகும், அதாவது ஆடைகளை, கவச ஆடைகள், இரும்பு கவச ஆடைகள் இருக்கிறது. அந்த ஆடைகளை அவர்கள் கையினாலேயே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை வடிவமைத்து அதை உருவாக்கிவிடுவார்கள் இரும்பை கொண்டு. அதே போல தொப்பிகள், தலைக்கு அணியக்கூடிய அந்த இரும்பு கவசம் இருக்கிறது, அதுவும் அவர்கள் தன்னுடைய கையை கொண்டு உருவாக்கி விடுவார்கள். அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அவர்களுடைய செலவினங்களுக்கு, அவர்களுடைய மற்ற செலவினங்களுக்கு எல்லாம், அவருடைய சுய செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர அரசு கசானாவிலிருந்து, அரசு அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு தொகையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் கொடுத்தான் அல்லவா? எனவே ஒவ்வொரு மனிதரும் இப்படிதான் வாழ வேண்டும், சுயமாக சம்பாதித்து வாழ வேண்டும். அதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது,